வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம அரிசி பருப்பு அடை எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ரேஷன் அரிசி தான் பயன்படுத்தி இருக்கேன். 1 கப்பு புழுங்கல் அரிசி, 1 கப்பு பச்சை அரிசி. அடுத்ததான் நம்ம பருப்போட அளவு வந்து பாத்தீங்கன்னா 1/2 கப்பு கடலை பருப்பு, 1/2 கப்பு துவரம் பருப்பு. இது ரேஷன் கடைகளில் கொடுக்கக்கூடிய அதே துவரம் பருப்பு தான். அரிசி பருப்பை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசி பருப்பு 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த பருப்போட ஒரு 5 வரமிளகாய், கொஞ்சமா சோம்பு, 10 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். பருப்பு வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரிசி வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும், அப்போதான் அடை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி பருப்பு அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. மாவு வந்து பாருங்க இந்த பதத்துக்கு இருக்கணும் உங்களுக்கு. அதே மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சக்கூடாது அரைக்கு. இப்போ அடுத்ததாக இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள், பொடியை நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. மாவு வந்து புளிக்கக்கூடாது. அரிசி பருப்பு அடைக்கு மாவு தயாராகிடுச்சு. இப்போ அடை சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி அடைக்கு ஒரு சரியான காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு கை பொட்டுக்கடலை, அடுத்து ஒரு 3 பச்சை மிளகாய், அடுத்தது இஞ்சி துண்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் கருவேப்பிலை, அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதை திருப்பிக்கலாம். இப்போ அடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம்.
ரொம்பவே சுவையான ரொம்பவே சத்தான அரிசி பருப்பு அடை தயாராகிடுச்சு. நான் என்ன மெஷர்மெண்ட் சொன்னனோ அதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள், உண்மையிலே சூப்பராக வரும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, இந்த வீடியோ கிடைக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.